பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18வது நாளை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாள் அன்றைக்கி வந்து எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் அது வந்து ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணோங்கிறத உங்கள்கிட்ட ஒரு மினி விலாகாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆடிப்பெருக்கு சம்மந்தமான ஒரு சில தகவல்களும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கோகோனட் ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பாருங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். எப்போதுமே ஆடிப்பெருக்குன்னா நம்ம வீடுகளில் வந்து ஒரு 5 வகையான சாதம் இல்லைனா 7 வகையான சாதம் அப்படின்னு செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து 3 வகையான சாதம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுதேன். கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் என்ன செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குறது எது செஞ்சாலுமே இன்றைக்கி ஆடி 18வது நாள் செஞ்சீங்கன்னா அது வந்து வெற்றியாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே கோகோனட் ரைஸ், லெமன் ரைஸு, புளியோதரை இது எல்லாத்துக்குமே வேர்க்கடலையும் ஆட் பண்ணணும். மெயினாக இன்றைக்கி நான் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கு அது ரெண்டுமே ஆட் பண்ணாமல் தான் 3 ரைஸுமே நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 காஞ்ச வத்தல், இதையும் போட்டு இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். ஸ்டவ்வை வந்து இப்போ வந்து நல்லா சிம்முக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் வந்து ஒரு தேங்காயில் ஒரு பாதி அளவு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பூத்திருவி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து மிக்சியில் தான் பூத்துருவினேன். அந்த பேக் சைடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து லேசாக பூத்திருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வந்து வறுத்துக்கிடணும். கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா கோகோனட் ரைஸ்னாலே எப்போவுமே நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சாதம் வந்து குக்கரில் தான் பொங்கியிருக்கேன். ஏன்னா குக்கரில் பொங்கும்போது தான் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த தேங்காய் பூக்கு மட்டும் தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு நான் 1 கப் அளவுக்கு குக்கரில் வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வந்து அப்படி ஆட் பண்ணிடலாம். சாதம் வேக வைக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலும் விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக நமக்கு வந்து சாதம் கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கமகமன் மணக்க கோகோனட் ரைஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ அடுத்ததான் நான் செய்ய போகிறது நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸ் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து கடுகு, இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதாவது இன்றைக்கி வந்து ஆடி 18ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில், அதாவது நதிக்கரைகளில் தான் இதை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா வந்து இந்த டயத்தில் தான் அகத்திய முனிவர் வந்து தன்னோட கமண்டலத்தில் வந்து காவிரி நீரை வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அது வந்து விநாயகர் வந்து காகம் வடிவத்தில் வந்து அந்த கமண்டலத்தில் உள்ள தண்ணியை வந்து தட்டி விட்டுருவாங்க. அது வந்து பூமி ஃபுல்லாக விரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிது. அந்த காகம் வந்து தட்டி விட்டு அது விரிஞ்சு ஓட ஆரம்பித்ததுனால தான் அதுக்கு வந்து காவேரி அப்படின்னு பேர் வந்தது. அந்த காவேரி நதி உருவாகக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுபோக எல்லா ஆற்றங்கரைகளையுமே இது வந்து செய்வாங்க.
கண்டிப்பாக பெண்கள் எல்லோரும் ஒரே இடத்துல கூடி இருந்து இதை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. இதை பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஆனியன் போட விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆனியனும் ஆட் பண்ணி இதில் வந்து வதக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஆனியன் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுதேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நான் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா போட்டு வதக்கி விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்படி தான் காவேரி உருவான விதம் வந்து இதுதான் அந்த கதைங்கிறது. அந்த காவிரி தாய்க்கு வந்து இன்றைக்கி நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்குங்கிறத நம்ம வந்து கொண்டாடுதோம். அதுபோக இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆற்று பகுதியிலலாம் நல்லா தண்ணியும் வந்து ஓடும். அதனால தான் அந்த காவிரி தாய்க்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக அங்கே வந்து பெண்கள் எல்லோரும் இருந்து சாமி கும்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பீட்ரூட் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பொரியல் ஸ்டைலுக்கே செஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் மற்ற நாட்களையும் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அழகாக அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரைஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் நம்ம பீட்ரூட்டில் மட்டுமே உப்பு போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நல்லா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்தது எல்லாருக்குமே ஃபேவரேட்டான தயிர் சாதம் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக நான் வந்து செஞ்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து சூடுபடுத்தியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சிறிய துண்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச வத்தல் நம்ம போட்டுக்கலாம். இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து அதை வந்து பொடிசாக கட் பண்ணாமல் நான் வந்து துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான ஒரு 3 பச்சை மிளகாய். இது எல்லாமே வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படின்னா தான் அந்த வாசம் வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், அந்த புளிப்பு டேஸ்ட்டு வராமல் இருக்கும். இது பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்முக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் சூடு வந்து குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ வந்து தயிர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து இது நல்லா சூடு குறைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிடணும். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இப்போ சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இது குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் இந்த அடியில் உள்ள சாதம் எடுத்திருக்கேன். அப்படின்னா நல்லா வந்து குலைவாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி சாதம் எடுத்துக்கோங்க, நல்லா தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ வந்து ஆடி 18 பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு முக்கியமான நம்பர்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து ஐயப்பன் கோயிலில் படிகளும் வந்து 18 வச்சுருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களையுமே தெப்பம் இருக்கும். அந்த தெப்பத்தில் சுற்றி வர 4 பக்கமும் படிகள் வச்சுருப்பாங்க. அந்த படிகளும் வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படின்னு உள்ள எண்ணிக்கையில் தான் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த 18ங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பக்கமே இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்து தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எடுத்திருந்த வீடியோவிலேயே உங்களுக்கு பிடிச்ச ரைஸ் வந்து என்னது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் கரெக்டாக சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சமாக வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நாங்கள் இந்த மாதிரி தான் ஆடி 18க்கு இந்த மாதிரி 3 வகையான சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ரெடி பண்ணீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நம்ம மினி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதையும் வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.